Good morning, sisters. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ளூடூத் ஹெட்செட் அப்படி இல்லைன்னா மைக் ஏதோ ஒன்று, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பவுச் எப்படி மேக் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நீங்க இதையே மாடலா வச்சு ஒரு மினி ஹேண்ட்பேக் மாதிரியோ, இல்லை அப்படின்னா ஒரு மினி பவுச் மாதிரியோ, இல்லைன்னா நார்மலா பவுச் யூஸ் பண்ணுவோம்ல ஸ்கூல் பிள்ளைங்க ஜிப்லாக் போட்டு, ஸோ அந்த மாதிரி பவுச்சஸ் எல்லாம் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ நான் அதனால இந்த மைக்குக்குரிய இதை எடுத்துக்கிறேன், பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதை வச்சு எடுக்க போறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குன்றதுனால இதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபர்தரா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் சைஸ் மட்டும் தான் நம்ம மாற்ற போறோம். அதனால இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதே சைஸ்ல நீங்க இதுக்கும் மேக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நார்மலா இருக்கிற ஹெட்ஃபோனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் போல உங்களுடைய ஹூக். ஸோ ஹூக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 mm எடுத்திருக்கேன், ஓகேவா? 4 mm சைஸ் எடுத்திருக்கேன். அது போக எந்த இதுக்கு நீங்க பவுச் மேக் பண்ண போறீங்களோ ஸோ அந்த பாக்ஸ், யான். ஸோ நான் எடுத்திருக்க யான் வந்து சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ், 4 mm சைஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன், ஓகேவா? சேம் உள்ளன்ல தான், கொஞ்சம் சில்கியா இருக்கு, ஓகேவா? 100% உள் கிடையாது, கொஞ்சம் காட்டன் பிளெண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பட்டன் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்க ஜிப்லாக் வச்சு போட போறீங்க அப்படின்னாலும் ஜிப்லாக்கும் வச்சு போட்டுக்கலாம். ஸோ அது நம்மளுடைய தான். ஸோ கீழே இருந்து போட்டுட்டு மேலே கடைசியில் ஜிப்பை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா ஜிப்ல ஹோல்ஸ் நிறைய போட்டுட்டு அதுல சிங்கிள் குரூஷே நம்ம அதுல மேக் பண்ணிட்டு அதுல இருந்து பில்ட் பண்ணியும் கொண்டு வரலாம். ஸோ இது ரெண்டு மெத்தடுமே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஜிப் அந்த சைஸ் கிடைக்கல, அந்த கலர் கிடைக்கல, மோஸ்ட்லி கலர்ஸ் வந்து ரொம்ப அவைலபிளா இருக்காது, ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா கிடைக்கும், லோக்கல் ஷாப்ல எப்படியா தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்துல நீங்க பட்டன்ஸ் நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் செயின் ஸ்டிச் மட்டும் ஒரு சைட் சின்னதாகவும் இன்னொரு சைட் பெருசாகவும் போட்டு உள்ள கூடி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செயினை வச்சு லாக் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ரெண்டு மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்க்ரீன்ல சின்னதாக தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பின் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல தெரியும். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. எப்பயும் போல ஸ்லிப் நாட் போட்டுட்டு ரேண்டமாக செயின் போட்டுக்கோங்க. கவுண்டிங்ஸ் வந்து இது கிடையாது, உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணும். போட்டுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் சைஸ் வச்சு பாருங்க. ஸோ எங்க உங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் வச்சு பார்க்கணும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டாப் தான் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கு, ஸோ அந்த சைடு வச்சு பார்க்குறேன். ஸோ இந்த சைடு ஒரு ஸ்டிச் அதிகமாக இருக்கு, இந்த சைடு ஒரு ஸ்டிச் அதிகமாக இருக்கு. இது போக எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போ 15 ஸ்டிச் வந்து ஆக்சுவலாக என்னுடைய லென்த்து. அந்த லென்த்லேயே நம்ம போட்டோம்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், அதனால ரெண்டு சைடு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டிச் வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கை ரொம்ப இழுக்கக்கூடாது, இழுக்காம ஜஸ்ட் மேலே மட்டும் வைங்க. ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கவர் அது மாதிரி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸை இழுக்காம வைங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து அது லூஸ் ஆகாது, கேப் வந்து தெரியாது. இல்லை அப்படின்னா கேப் விழுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ 15 போட்டிருக்கேன், +2 எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ லென்த் பாருங்க, ஓகேவா? இந்த லென்த்துக்கு இருக்கு. இப்போ மார்க்கர் இருந்தது அப்படின்னா இங்கனக்குள்ள மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்க அப்படியே விட்டுறலாம் அதை. ஸோ நீங்க வந்து கரெக்டாக அந்த எட்ஜை மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போடுவோம், ஸோ அதுக்காக போடுறதுக்காக, ஓகேவா?
ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் போட்டுட்டு நான் பேஸ் வந்து சிங்கிள் குரோஷே வச்சு மேக் பண்ணிட்டு மேல வந்து ஆல்டர்னேட்டிங்கா ஒரு ரோ சிங்கிள் குரோஷே ஒரு ரோ டபுள் குரோஷே இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட விஷ் தான், நீங்க ஒரே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணாலும் அது அழகா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கார்னர்ல ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோமா, ஸோ அந்த ஸ்டிச்சுக்குள்ள விட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா 2 செயின் ஸ்டிச்சஸ் சாரி 2 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா போட போறேன். 1 ஸோ சேம் ஸ்டிச்சுக்குள்ளே விடுங்க. கார்னர் எட்ஜில் உள்ளதுல 3 ஸ்டிச்சஸ் விடணும். ஸோ ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு போட்டால் தான் உங்களுக்கு போட வரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுட்டு 1 2 3 ஓகேவா? 3 சிங்கிள் குரோஷே கார்னர்ல போட்டாச்சு. மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். கார்னர்ல என்ன பண்ணணும் புரியல. கார்னர்ல 3 ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அப்பதான் இந்த சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடா வரவும் செய்யும். அந்த மாதிரி டர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பவுச் நீங்க என்ன மேக் பண்ணாலும் 2 எட்ஜஸ்லயுமே என்ன ஸ்டிச் போடணும் மேம்? சிங்கிள் நீங்க குரோஷேவா? என்ன சிங்கிள் குரோஷே கீழே பேஸ்ல என்ன ஸ்டிச் போட போறீங்களோ அதை அந்த கார்னர்ல போடணும். சிங்கிள் குரோஷே யூஸ் பண்ண போறீங்கன்னா சிங்கிள் குரோஷே, இல்ல டபுள் குரோஷே வச்சு போட போறீங்கன்னா டபுள் குரோஷே. ஓகேவா? ஓகே. ஸோ 3 சிங்கிள் குரோஷே போட்டேன். நான் பேஸ் நான் எஸ் சிங்கிள் மேம். குரோஷே வச்சு போட போறேன், அதனால நான் சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட் ஃபர்தரா வர ஸ்டிச்சஸ்ல நம்ம டைரக்டா இப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு ரோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு 2 ஸ்டிச் மட்டும் நார்மல் சிங்கிள் குரோஷே தான். ஸோ பாருங்க சென்டர்ல கேப் விழுதா? ஸோ இந்த மாதிரி கேப் விழக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நார்மலா நீங்க போடுறதுக்கு பதிலா உங்களுடைய செயின்ல பின்னாடி பேக் ஹம்ப்னு நான் முதலே சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்குள்ள விட்டு போட்டுக்கலாம். அதுல விட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த சென்டர்ல வர்ற கேப் வந்து ரொம்ப வராது. பட் என்னன்னா பேக் ஹம்ப்ல ஸ்டிச்சஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுல விட்டு நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அந்த கேப் வந்து வராது. ஓகேவா? ஆனா நீங்க அதுல போடுறது டைம் எடுக்கும். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ள விடணும். இதுக்கு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, நீங்க வேற ஏதாவது நீடில் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த பேக் ஹம்பை லைட்டா உள்ள விட்டு பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுறதுக்குள்ள விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அந்த ஒரு ரோக்கு மட்டும். ஸோ இப்படி போட்டீங்க அப்படின்னா கேப் விடாது. கேப் இல்லாம வருதா? ஸோ இதுக்காக தான் இந்த இதில் விட்டு போடுறது. நான் வந்து கரெக்ட் சைஸ் நீடில் யூஸ் பண்றேன், அதனால என்னோட ஸ்டிச்சஸ் வந்து நல்லா டைட்டா வருது. நீங்க இதுக்கு அடுத்த சைஸ் யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஸோ பேக் ஹம்ப்லேயாவும் கொஞ்சம் கொஞ்சமா இன்சர்ட் பண்ணி போட்டுக்கணும். பேக் ஹம்ப்ல போடுறது கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் ஆகும். ஸோ இல்லை நீங்க நார்மலா போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை.
ஸோ என் ஸ்டிச்சஸ் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால உள்ள போக மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கே நீங்க இது போடும்போது செயின் வந்து லூஸா போட்டுருக்கணும். இந்த மாதிரி பேக் ஹம்ப்ல போட போறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், கரெக்ட் சைஸை மெஷர் பண்ணி அந்த லென்த்துக்கு செயின் போட்டுட்டு பேக் ஹம்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ கார்னர்ல இப்போ சிங்கிள் குரோஷே எக்ஸ்ட்ராவா 3 போடும்போது உங்க பாக்ஸோடைய லென்த்தை விட அதிகமாக தான் வரும். ஸோ அப்படி நீங்க வரக்கூடாது, இல்லை எனக்கு கரெக்ட் ஃபிட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை விட ஒரு 2 செயின் ஸ்டிச் அளவுக்கு 2 சைடும் சின்னதா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த லென்த்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டீங்க அப்படின்னா கரெக்ட் ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை பேக் ஹம்ப்ல என்னை மாதிரி போட கஷ்டமா இருக்கு, ஸ்டிச்சஸ் என்னை மாதிரி டைட்டாக போட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி போடுங்க, அது ப்ராப்ளம் கிடையாது, கேப் வரதான் செய்யும். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல இந்த கார்னர் ஸ்டிச்சில் நார்மலாக விடுற மாதிரியே விட்டு இல்லை கூடி விட்டு 3 ஸ்டிச்சஸ் அந்த இடத்துல. சிங்கிள் குரோஷே தான் யூஸ் பண்ணுறோம், அதனால டைரெக்டாக சிங்கிள் குரோஷேவும் போட்டலாம். ஓகேவா? ஸோ ஒன் சைட் போட்டுட்டேன், இந்த மாதிரி தான் வந்திருக்கு எனக்கு. இது பேக் சைட், இதுதான் ஆக்சுவல் லென்த். ஸோ இந்த இதில் ஸ்டிச்சஸ் தருது பாருங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பேக் சைடு ஒழுங்காக போகலன்னு சொல்லி ஃப்ளிப் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வரல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் 3 போட்டதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த வி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த வித்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டேன் அப்படின்னு இந்த ஒரு ஹாஃப் முடிச்சிட்டோம், இன்னொரு சைடு இருக்க ஹாஃபையும் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சஸ்ல எப்பயும் போல ஒரு சிங்கிள் குரோஷே.
ஸோ நான் இங்கே சிங்கிள் குரோஷே போட்டது மாதிரி நீங்களும் சிங்கிள் குரோஷே தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்டிச்சஸ் எதுனாலும் சரி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆக்சுவல் சைஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்டிச்சஸ் வந்து டைட்டாக வருது. ஸோ இதுக்கு அடுத்த நீடில் வேணால் நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பேஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி வர்ற மாதிரி தான் தெரியும் ஸ்டார்டிங்கில், ஏன்னா கார்னரில் நம்ம 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால அப்படி தெரியும். பட் இன்னொரு ஹாஃபும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஓரளவு மேனேஜ் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து போட்டோம். நம்ம ஃபைனலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த சிங்கிள் குரோஷேவோட சேர்த்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட். இதில் ஸ்டிச்சஸ் வித்தியாசம் தெரிஞ்சு பாருங்க. இதில் ஸ்டிச் நீட்டாக இருக்கா, அது இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியாது. ஓகேவா? கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம். விளங்காத. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, என்னுடைய வித்து வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இன்னும் ஒரு லைன் போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் ஆக்சுவல் லென்த் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சேன். ஸோ அதனால அதை விட பெருசாக வந்திருக்கு. நீங்கள் பண்ணும்போது இந்த லென்த்தை விட ஒரு ஸ்டிச் கம்மியாக வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ அகெயின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்கிற ஸ்டிச்சஸில் மட்டும் 2 ஸ்டிச் போடணும். அப்போதான் உங்களுக்கு அந்த டேர்னிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இல்லை அப்படின்னா அந்த டேர்னிங்கில் வந்து வராது. ஓகேவா? ஸோ அந்த சென்டரில் இருக்க ஸ்டிச்சில் மட்டும் 3 போட்டிருக்கேன். போட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ பேஸ் போடுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஏன்னா ஆக்சுவல் லென்த்தில் போடணும், பெருசாகவும் இருக்கக்கூடாது, ஓவரா சிறுசாகவும் போயிடக்கூடாது. அகெயின் இந்த எட்ஜ் வந்தாச்சு. இந்த எட்ஜ்லேயும் சேம் அதே மாதிரி தான். இந்த ஒரு சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சில் மட்டும் 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ சென்டரில் மட்டும்தான் போடணுமா, கார்னர்லலாம் இந்த 3 ஸ்டிச்சஸ்லையுமே போட வேண்டியது இல்லையான்னு கேட்டால் போட்டுக்கலாம். உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒருவேளை பவுச் ஆர் பேக்காக இருக்குது அப்படின்றப்போ கார்னரில் 2 சென்டரில் 3 போட்டிங்க அப்படின்னா அந்த டேர்னிங் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லுக்காக இருக்கும்.
த்ரீ ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். ஸோ இனி எப்பயும் போல் இந்த சைட் போட்டலாம். ஸோ சிங்கிள் க்ரூஷே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது வேமா. இந்த டபுள் க்ரூஷே ட்ரிபிள் க்ரூஷேலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் வேமா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பேட்டர்ன்ஸும் பார்க்கறதுக்கு அதுதான் லுக்காகவும் தெரியும் நீங்கள் வந்து பவுச் அது மாதிரி செய்வீங்க அப்படின்றப்போ. ஸோ நமக்கு பேசிக் திங்ஸ் வச்சு நிறைய மேக் பண்ணலாம். நேற்று ஹார்ட் செஞ்சோம்ல, ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹார்ட் பண்ணிட்டு சென்டரில் கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதை கீ செயின் வந்து 3D கீ செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் 2Dயாக இருந்ததை 3Dயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி ஸ்லிப் ஸ்டிச் போட் இந்த எண்டில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னுடைய பேஸ் லென்த்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் ஃபிட் பண்ணிதான் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரூஷே போட போகிறீங்க அப்படின்னா அடுத்த ரோ. அப்படி இல்லைன்னா நான் வந்து டபுள் க்ரூஷே ஆர் ஹாஃப் டபுள் க்ரூஷே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் பண்ணும்போது 2 செயின் போட்டாலே போதுமானது தான். இல்லை 3 செயின் தான் நீங்கள் எப்பயும் போல் போடுவீங்க அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து 3 செயின் போட்டுட்டு நியர்பை ஸ்டிச்சில் இருந்து போட ஆரம்பிப்பேன். ஸோ சேம் ஸ்டிச்லேயும் போடலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு இந்த செயினுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டிச்சில் இருந்து நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவட்ட நகலாம ஆட்டி விடுமா, இங்கிட்டு இங்கிட்டு போனீங்கன்னாதாம்மா கண்டிப்பா. சரி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் க்ரூஷே தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் சிங்கிள் க்ரூஷேவாக போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. வேற யாரும் மேக் பண்ணிட்டு இருக்கீங்களா வீடியோ பார்த்துட்டேவோ, இல்லை கிளாஸ் முடியவும் ட்ரை பண்ணுறதுனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இன்னைக்கோட நம்மளோட இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இன்னும் நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் நோட்ஸ் சென்ட் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் சென்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு வந்து டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துட்டு ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே எழுதிடுங்க. உங்களுக்கு கொடுத்த நோட்ஸையும் அதில் கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. ஓகேவா? எழுதிட்டு உங்களுடைய ஒர்க்கை பிடிஎஃபாக எடுத்து கன்வெர்ட் பண்ணி அனுப்பினாலும் ஓகே, இல்லை வீடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பிடிஎஃப் ஆர் வீடியோவுக்கு கீழே நேமோட சேர்த்து போட்டுருங்க. ஸோ நேம் ஃபுல் ஃபார்ம் நீங்கள் என்ன உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதே போடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்போம். ஓகேவா?
இன்ஸ்டா. ஸோ இப்போ நீங்க ஒரு சைடு நான் போட்டுட்டேன், இன்னொரு சைடு அடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுலயே பாருங்களேன், லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைட்ல மேல கூடி பெண்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இன்னும் ஒரு 2 ரோ போட்டோம் அப்படின்னா அது இன்னும் வந்து கிளியரா தெரியும். சிங்கிள் க்ரோஷேல போட்டீங்கன்னா 2 to 3 ரோஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த வேரியேஷன்ஸ் வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு எட்ஜோட எண்ட்லயுமேவும் ஸ்லிப் நாட் போட்டு அதை ஜாயின் பண்ணிட்டு ஒரு செயின் இல்லைன்னா என்ன ஸ்டிச் போறீங்களோ அதுக்குரிய செயின் கவுண்டிங்ஸ் கரெக்டாக போட்டுட்டு நீங்க ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த ரோவும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சிங் தான் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து நான் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே போட்டுடலாம். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஓப்பன் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கார்னரில் ஒரு டிக்ரீஸ் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் உள்ள பெண்ட் ஆயிரும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 2 3 செயின் ஸ்டிச்சஸ். ஸோ இனி அந்த வந்து ஸ்டிச்சஸ் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஓப்பன் இருக்க மாதிரி இருக்கனால நான் ஒரு டிக்ரீஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ ஸ்டிச்சஸ் நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ கரெக்டாக அந்தந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எண்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல அப்போ ஸ்லிப் நாட் போடணும் அப்படின்றத போட்டுருவீங்க. அப்படி இல்லை அப்படியே போடாமையும் நம்ம போட்டோம்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு மாதிரி அந்த ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும். ஸோ அது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த எட்ஜ் கிட்ட வந்துட்டோம்.
அந்த சைடு இங்கே நான் டிக்ரீஸ் போட்டதுனால இந்த பக்கமும் இதே கார்னர் கிட்ட ஒரு டிக்ரீஸ் போட்டுக்கிறேன். அடுத்து எப்பயும் போல ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போடும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு என்னுடைய ஒர்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எப்பயும் போல் பேக் சைட் ஃப்ளிப் பண்ணிட்டு இந்த சைடு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிங்காக டேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து ப்ராப்ளம் வராது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேக் பண்ணிட்டே போகலாம். ஒரு 2 to 3 rows முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் எதுக்காக பண்ணுறீங்களோ அந்த இதை உள்ள ஃபிட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு இது ஸோ இந்த செயின் ஸ்டிச் முதல்ல நம்ம போட்டது அதுக்குள்ள ஸ்லிப் நாட் வந்து இப்போ போட்டலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ஹைட் வந்து பாதி தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் அந்த கேப் விட்டதுனால எனக்கு எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்டே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஆக்சுவல் லென்த்தில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 2 லென்த்துக்கு எனக்கு இவ்வளோ தூரம் வந்துருக்கு. இன்னும் ஒரு 2 ஹைட்டு போடணும். ஸோ அந்த லென்த்தை இனி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் போட்டிங்க அப்படின்னா சைடில் உள்ள லென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். பட் கீழே ரொம்ப கேப் விட்டு நம்ம டிக்ரீஸ் போடுறதுனால அவ்வளோ தூரம் லுக்காக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இந்த எட்ஜஸில் வந்து நான் டிக்ரீஸ் போட்டேன். நீங்கள் ஆக்சுவல் லென்த்தில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் போட வேண்டிய வேலை வந்து இருக்காது. ஸோ இந்த எட்ஜ் வந்தாச்சு. இந்த எட்ஜ்லேயே அதே மாதிரி டிக்ரீஸ் வந்து போடலாம்.
ஸோ என்னோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் டிக்ரீஸ் போடுறேன். திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய ஆக்சுவல் லென்த்துக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிக்ரீஸ் போட வேண்டியதில்லை. ஸோ அப்படி போடுறப்போ நீங்கள் டிக்ரீஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஒர்க் ஒருவேளை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரீம் அயன் யூஸ் பண்ணலாம். அயன் பாக்ஸில் ஸ்ட்ரீம் வர்ற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னா வெளியே இந்த நூல் நூலாக தெரியுறது எல்லாமே போயிடும். அதே மாதிரி ஸ்டிஃபாகவும் ஆயிடும். அப்படி இல்லைன்னா வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிட்டு ஜென்டலாக டேப் பண்ணி அந்த ஸ்குவீஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் எதுலையாவது ரோல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப் ஆயிரும். அதே மாதிரி அதில் இருக்க அந்த கிளாத் மேலே வர்ற அந்த குட்டி குட்டியாக உங்களுக்கு நீட்டிட்டு இருக்க த்ரெட் எதுவுமே வரவும் செய்யாது. ஸோ இந்த மெத்தட் பேர் பிளாக்கிங் சொல்லுவாங்க. வெட் பிளாக்கிங், ட்ரை பிளாக்கிங், அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரை கூட ஹீட் பண்ணிட்டு அந்த ஃப்ளூயிடை மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டிஃப் ஆகும் நல்லா. ஸோ ப்ராஜெக்ட் ஃப்ளவர்ஸ் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அது ஸ்டிஃபனாக இருக்கணும், கொல கொலன்னு இறங்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ரெண்டுக்கும் அது வரப்போகிறோம். இன்னும் ஒரு ஸ்டிச் இருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சாரு போட்டுட்டு மீன் ஒன்று இருக்கு. இந்த 3 செயின்ஸ்குள்ள ஒரு ஸ்லிப் நாட். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு ரோ போட வேண்டியிருக்கும். ஒரு ரோ போட்டிங்க அப்படின்னா அதுவே என்ன நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெருசாகவும் அதே மாதிரி வேணும் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேம் கலரில் இல்லை எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே வர த்ரெட்டை எடுத்து 3 to 4 ஸ்ட்ரெயின்ஸ் கம்பைன் பண்ணி மேக் பண்ணுறதுனாலும் போடலாம். ஸோ அதுவும் அழகாக தான் இருக்கும். உங்களுடைய ஒர்க்கு வந்து திக்னஸ் அதிகமாக வரும். பேக் அது மாதிரி மேக் பண்ணுற போது நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கார்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கார்னர். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 40 minutes ஆகும், சைஸ் பொறுத்து, எவ்வளோ பெருசாக செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து.
ஸோ என்னுடைய மைக்ரோஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நார்மல் மினி பவுச் சைஸுக்கே வந்துருச்சு. ஸோ இதை நான் மினி பவுச்சாக யூஸ் பண்ணனால யூஸ் பண்ணிக்கலாம். இனி ஜிப் அட்டாச் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான், எட்ஜுக்கு வந்துட்டோம். செயின் ஸ்டிச்சோடைய டாப்பில் கொடுத்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடது பார்க்க. இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே சுருங்குற மாதிரியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி லாக் போடுற மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போட்டு பேக் சைடில் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ போட்டு நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 3 செயினை இந்த ஒரு ரோவோட நான் முடிச்சுக்க போகிறேன். முடிச்சுட்டு அதை எப்படி மேலே லாக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒரு 2-3 பவுச் நீங்கள் மேக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஒருவேளை லென்த் என்கிட்ட நீங்கள் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் கண்டிப்பாக. அதில் இருந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கனாலே உங்களுடைய ஒர்க்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை நம்ம அதில் கரெக்ட் பண்ண தெரியணும். ஒன்று ஃபுல்லாக கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது க்ரூஷியை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரன்னிங் த்ரெட்டை இழுத்தீங்கன்னா மொத்தமாக கலண்டுட்டு வந்துடும். ஸோ அப்படியும் நம்மளுடைய ஒர்க்கை கரெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே போய் அது எத்தனையும் இது பண்ணி கலட்டுறதுக்கு மேலேயே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ணிடலாம். கரெக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் பட்டன் அட்டாச் பண்ணுறதுனால அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் லாக் மட்டும் செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பேக்லேயுமேவும் சாம் மாதிரி போட்டு ஹேங் பண்ணிக்கலாம் உங்களுடைய இதெல்லாம். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு மிஸ்ஸும் ஆகாது, உங்கள்கிட்டயே இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஸ்டிச்சஸ் கரெக்டாக விடுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே நீங்கள் தெரியாமல் விட்டுட்டீங்கனாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டு போகும்போது ஒரு ஸ்டிச்சோடைய கவுண்டிங் வந்து உங்களுக்கு கூடிரும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிகிட்டே போடுங்க. கீழே உள்ள பாட்டம் ரோல் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் மேலேயே கொண்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ நான் போட்டுட்டேன். ஸோ எனக்கு ஹைட் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு இருக்கு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு பேக் சைடில் மட்டும் இன்னும் ஒரு 2 ரோஸ் போட்டிங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் எனக்குள்ள ஒரு பட்டன் வச்சு அட்டாச் பண்ணி இப்படி லாக் போடுற மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு ரோ நான் போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போடுறனாலும் போடலாம். ஓகேவா? ஸோ பட்டன் நார்மலாக நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஹூக் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்றப்போ டைரெக்டாக ஜஸ்ட் இந்த இடத்துல சென்டர் பிளேஸ் எதுவோ அதில் இப்படி வச்சு ஒரு நாட் போட்டு எடுக்கலாம் இந்த இடத்துல பின்னாடி. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பட்டன் வந்து லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதை இங்கனக்குள்ள ஒரு 3 செயின் போட்டு அடுத்த ரவுண்ட் மேக் பண்ணாமல் ஃப்ளிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பேக் சைடில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும். ஸோ அதை இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ அது மாதிரி போட்டுறேன். ஸோ 3 செயினை போட்டுட்டு பேக் சைடில் மட்டும் நான் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ பட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ரவுண்டே போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரியே கூட போட்டுருவோம். நம்ம பட்டன் அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நிறையா ஒர்க்ஸ் இது வச்சே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த மெத்தடே போடுறேன். ஸோ ஏதாவது தீம் ஓரியன்டாகவும் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம். கலர் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய குட்டி பிள்ளைங்களுக்கு ஏதோ பவுச் ஏதோ செய்கிறீங்க அப்படின்னா மினியான் பவுச்லாம் மேக் பண்ணலாம். ஸோ ப்ளூ அண்டு எல்லோ தான் அதில் மெயின் காம்பினேஷன் எவ்வளோ. ஸோ அது மாதிரி போட்டுட்டு அதில் இருக்கிற மாதிரி அந்த ஃபேஸ் மட்டும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தேடணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் தேடி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா க்ரோம்ஸில் பேட்டர்ன்ஸ் தேடி பாருங்கள். ஸோ அதில் ஃப்ரீ வெர்ஷன்ஸே நிறையா இருக்கும். ஸோ இந்த லைனும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதோட போகணும். ஒருவேளை நீங்கள் சின்ன சைஸ் எடுத்துருந்தீங்கன்னா என்னால் கம்ப்ளீட் ஆகிருக்கும். உங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் லென்த் அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஸோ பேக்கில் இல்லை நீங்கள்
வைக்கிற மாதிரி மேக் பண்ணுறீங்க சரிங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா மேலே ஜிப் லாக் மாதிரி போட்டிங்கன்னா அது பவுச் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், காயின் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே இதுதான், பட் நம்ம அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்றத பொறுத்து அது நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ஹைட் வந்துருச்சு, உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஃபுல்லாக கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு மேலே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதோடய நீங்கள் இப்படியே முடிச்சுட்டு சென்டரில் வரும்போது இங்கனக்குள்ளே ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் நீளமாக செயின் ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சென்டர் பிளேஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ இன்னும் 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ இந்த லைன் நான் போடுறது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சிங்கிள் குரோஷேவாக போட போகிறேன். 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் என்ன அப்படின்னா எனக்குள்ள ஒரு குட்டியாக 3 or 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு இங்கே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பின்னாடி நிறையா செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயினை இப்படி உள்ள கூடி எடுத்து லாக் பண்ணி போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அப்படி இல்லைன்னா இங்கனக்குள்ள சேம் பட்டனை நீங்கள் லாக் பண்ணிட்டு இது ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே வச்சு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி லூப் போட்டு அந்த பட்டனில் லாக் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கனக்குள்ள 3 லூப்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். 3 லூப்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே சிங்கிள் குரோஷேவை நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேக் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இதுலேயே 2 மெத்தட் உங்களுக்கு வந்துருச்சு, பட்டன் ஆர் இந்த மாதிரி லூப். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி 4 கவுண்ட்ஸ்க்கு போட்டிருந்தேன், சேம் இந்த இடத்துலையும் சென்டர் வந்தாச்சு. இங்கே போகிற ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் அதிகமாக போட்டுக்கோங்க. $10 to $15 போட்டுக்கலாம். ஸோ இந்த லூப்போடைய சைஸ் நான் இவ்வளோ வர மணிக்கு போட்டுக்கிறேன். ஸோ இதை லென்த்து நீங்கள் எவ்வளோ பெருசாலும் போட்டுக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அது ஒரு பேக்லேயே எப்படியே ஹேங் பண்ணுற போகிறீங்க அப்படின்றதுனால. ஸோ உங்கள் காலேஜ் பேக்கோ இல்லை உங்களுடைய ஹேண்ட்பேக்குள்ளேயோ நார்மலாக போடுறதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டிச்சில் வச்சு சிங்கிள் குரோஷேவாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த ரோவை மீதி இருக்கிறதையும் சிங்கிள் குரோஷே வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் போட்ட ரோ டபுள் குரோஷே ஆர் ஹாஃப் டபுள் குரோஷே போட்டிங்க அப்படின்னாலும் ஃபைனல் ரவுண்ட் மட்டும் சிங்கிள் குரோஷே போடுங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கும் அந்த டாப்பில், அதுக்காக தான்.
ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃபைனல் ஸ்டிச் வந்துச்சு. இந்த இடத்துல அகைன் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இங்க ஒரு செயின் போட்டு நீங்க இதை கட் பண்ணி விட்டுலாம். ஒரு நிமிஷம் சிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத த்ரெட்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா உள்ளே எடுத்துவிட்டு ஹைட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் சொன்னேன், இது கம்ப்ளீட்டாக நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டு பட்டனை ஓரளவு தள்ளி போட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி பட்டனை லாக் பண்ணுற மாதிரியும் போட்டுக்கலாம். பட்டன் இல்லாமல் நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 2 லூப் போட்டும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்படி உள்ள கூட எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் உங்கள் பேக்லையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம். இல்லை இது உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிப்பும் யூஸ் பண்ணிடலாம். ஜிப் நார்மலாக இருக்கும். ஸோ இதுவே ஆனால் உங்களுக்கு வந்து விழாது, பார்த்தீங்கனாலே தெரியும். இது பிளெயினாக இருக்குது, இன்னும் கலர்ஃபுல்லாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ஹார்ட்லாம் செஞ்சோம்ல, ஸோ அந்த ஹார்ட்டு இது மேலே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஃபேப்ரிக் கம் யூஸ் பண்ணி இதில் இங்கனக்குள்ளே நீங்கள் ஏதாவது அந்த செஞ்சதை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக இதில் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ மேலே வந்து இங்கே ஜிப் லாக் போட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஜிப்பா போட்டும் நீங்கள் வந்து பவுச் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லூப் போட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து இதையும் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் ஹேங்கரில் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டன் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டு இங்கே செயின் ஸ்டிச்சஸ் போடுறது பதிலாக நார்மல் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மேலேருந்து டைரெக்டாக இந்த லென்த்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி செயின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பவுச்சாகவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சே உங்களால் எல்லாமே செய்ய முடியும். மினி பேகு, மினி பவுச், ஏர்பாட் பவுச் ஆர் உங்களுடைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்குரிய பென்சில் கிட்க்குரிய பவுச்சு. ஸோ எதுனாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேஸ் கரெக்டாக போட்டு அந்த லென்த்து ஆக்சுவல் லென்த் நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த 6 days வந்து உங்களுக்குரிய ஒர்க்கு எல்லாமே ஓரளவு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் நியூ ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அது இந்த குரூப்லேயுமே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இன்ஸ்பயர் ஆகி. வேறு எதுவும் டவுட் இருக்கா? ரெஃபரன்ஸ் வீடியோ ஏதாச்சும் இருந்தா அனுப்புங்க மேம். இதுக்கு இதே மாதிரி வேற ரெஃபரன்ஸ் வீடியோ இருந்தாவா? சரி, கண்டிப்பாக அனுப்பிடுறேன். எஸ் மேம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன போட்டீங்க அப்படின்றத குரூப்பில் இன்னைக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்டிச்சர்ஸ்க்குரிய நோட்ஸ் இன்னைக்கு சென்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் நோட்ஸாகவே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை வீடியோ ஃபார்மேட்டில் எடுத்தாலும் ஓகே. ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே எல்லாம் நம்ம முதல்ல சென்ட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ சிங்கிள் க்ரோஷேக்குரிய நோட்ஸ் இந்த சைட், அதுக்கு ஆப்போசிட் பேஜில் அந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டதை பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஓகேவா? கடைசி பேஜ் அடுத்த லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ண அந்த ஃப்ளவர் ஹார்ட் அதுக்குரிய பேட்டர்ன் இந்த சைடு நீங்க பண்ணது, கடைசியா பண்ண பவுச்சு. ஸோ இதெல்லாம் பேஸ்ட் பண்ண வராது, அந்த இடத்துல வச்ச மாதிரி கூட நீங்க போட்டோ எடுத்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுடைய நேம் கரெக்டாக ஃபுல் நேம் சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.